இன்றைக்கி சூப்பராக இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் டேப்பில் நீங்கள் வந்து நெக்கை ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்றைக்கி 18 தேவைப்பட்டது. 16 வச்சிங்கன்னா கூட கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சப்பியாக இருந்திங்கன்னா 18 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் ஹூக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் ஹூக் பதிலாக ஹெஸ்பெண்ட் இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை கொக்கி டைப்பில் இருக்கும், அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கியர் லாக்கை ஒரு நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கியர் லாக் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பீடு சேர்த்துக்கோங்க. அகெயின் வந்து கியர் லாக் போட்டுக்கோங்க. ஒரு டிசைன் முடித்து அடுத்த டிசைன் வரும்போது 2 கியர் லாக் இருக்கணும் மிடில். எதுக்காகனா ஒன்று வந்து ப்ரீவியஸ்க்கு, ஒன்று வந்து நெக்ஸ்ட்டுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பீடு ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் சாம் ஆட் பண்ணிக்கிறோம். திருப்பி ஒரு பீடு, அகெயின் வந்து 2 கியர் லாக் போட்டுக்கிறோம். ஒன்று வந்து முதலுக்கு, இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு வர போகிறதுக்கு. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு பீடு ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் பீடையும் கோத்து முடிச்சுட்டு இப்போ கடைசியாக வந்து என் பண்ணும்போது 2 கியர் லாக் ஆட் பண்ணணும். ஒன்று வந்து கடைசியாக இருக்கிறது இல்லையா, அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து இந்த பேக் செயின் கனெக்டரை வந்து டைட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து அந்த இடத்துல பேக் செயின் கனெக்டரை டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்து பிடிச்சிங்கன்னா எந்த இடத்துல நடு சென்டராக வருதோ அங்கே பார்த்து கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது பக்கத்தில் உங்களுக்கு சென்டராக என்னென்ன பீடு வேணுமோ அதெல்லாம் மூவ் பண்ணி விட்டு அதில் இன்னொரு பக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த கியர் லாக்கை டைட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 1 இன்ச் கேப் வச்சு சைடில் இருக்க கியர்ஸையும் டைட் பண்ணிக்கோங்க. இந்த கியர் லாக் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து சைட்ஸில் மூவ் ஆகாது. இல்லாட்டின்னா கொஞ்சம் லூஸாக ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சைட்ஸில் வந்து மூவ் ஆகிக்கும். அதனால் டைட் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக உட்காந்துருச்சான்னு பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக அது லாக் ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு. ஒரு வாட்டி லாக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க, மூவ் ஆகுதா, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமா சைட்ஸில் இருக்க இன்னொரு கியரையும் வந்து டைட் பண்ணிடுறோம். இப்போ இந்த சைட் பண்ண மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இன்விசிபிள் செயின் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து 5 சாம்ஸ் வச்சு, இல்லை 3 சாம்ஸ் வச்சு, இல்லை சைடில் வந்து வெறும் பீட்ஸ் மட்டும் வச்சு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம சேனல்லே வந்து இன்விசிபிள் செயின் பண்ணுற மாதிரி நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும். ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நீங்களே மேக் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.